எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பதிவு 105, திருக்கோளூர் பெண் ரகசியம் 20 இல்லை 12வது பாகம். விஸ்வாமித்திரர் கதை போயிட்டு இருக்கு. விஸ்வாமித்திரர் கதையில சகுந்தலையோட பகுதி போயிட்டு இருக்கு. சகுந்தலை பகுதி 2 இது இன்னைக்கு. இதுல அந்த சகுந்தலை வாழ்ந்துட்டு இருக்கா. இந்த நேரத்துல கண்வமுனிவர் என்ன பண்ண, பத்ரி கேதார் அவர் இதுக்கு வந்துடுறார். பத்ரி கேதார் ரிஷிகேஷுக்கு புனித யாத்திரை அப்பெல்லாம் அந்த காலத்துல அது மாதிரி இதை இடங்களை தரிசனம் பண்ணுறதுக்கு கிளம்பி வந்துடுவார். அவர் வந்துட்டுன்னா அந்த ஆசிரமத்தில் இருக்க கண்வமுனியோட ஆசிரமத்தில் இருக்க சிஷ்யர்கள் தான் இவரை பார்த்துக்கிறான். இவளை பார்த்துட்டுக்கா. இந்த நேரத்தில் என்ன பண்றான், துஷ்யந்தன் ஒரு ராஜா. இவன் என்னன்னா, இந்த துஷ்யந்தன் யாருன்னா, இவன் இவனுக்கு துஷ்யந்தன் குரு 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 வம்சத்து அரசன். குரு வம்சத்து அரசன் அதுதான் பின்னாடி ரகுவம்சம்னு மாறிடுது. குரு வம்சத்து அரசனும் அவன் அங்க அவன் வரான். அங்க காட்டுல வேட்டையாடுறதுக்கு வரான். வரும்போது பார்த்தா அந்த காட்டோட அமைப்பே இவனுக்கு ரொம்ப ஒரு ஒரு மாதிரி இருக்கு. அவனுக்கு என்ன எப்படி இது காட்டுல மான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கு, புலி பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டு இருக்கு. புலி மானை அடிக்கவே இல்லை. அது மாதிரி பாத்தீங்கன்னா நரி பாட்டுக்கு போயிட்டு இருக்கு ஒரு சைட்ல, நாய் பாட்டுக்கு ஒரு சைட்ல போயிட்டு இருக்கு. நாய்க்கு நெரிஞ்சும் ஆகாது, அது ஒன்றும் பண்ணிக்கல. அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கு. ஆச்சரியமா அந்த காட்டோட வினோதமா இருக்கு. அவன் அப்படி பார்த்துட்டு வரும்போது என்னன்னா, பார்க்குறான் ஒரு மான் இருக்கு. இவனுக்கு இப்போ வேட்டையாடுறதுக்கு அரேஜாவோட குலத்தொழில் தானே. அடிச்சுடுறான், மானை அடிச்சுடுறான். வேட்டையாடிடலாம். மானை அடிச்ச உடனே மானுக்கு காலில் அடிபட்டுருது. அடிபட்ட உடனே அந்த மான் என்ன ஆகுது, துள்ளி காட்டுக்குள்ள ஓடாம பக்கத்துல கண்ணு ஒரு ஆசிரமத்துக்கு வருது. இவன் பார்த்துட்டே இருக்கான். இவன் கண்ணெதிரிய ஆசிரமத்து வாசல் தான் இவன் இது பண்றான். இவன் அடிச்ச உடனே இவனை எதிர்த்துட்டு ஓடாத, ஓடி ஆசிரமத்துக்குள்ள புந்துக்கிறது. ஆசிரமத்துக்குள்ள இது ஏன் மான் அடிபட்ட உடனே காட்டுக்குள்ள எங்கேயாலும் ஓடி போய் மறைய தானே போகும். நம்ம கண்ணெதிரியே இருக்க ஆசிரமத்து வாசல்லையே நம்ம இருக்கிறோம். நம்ம வாசல்லையே போய் ஆசிரமத்துக்குள்ள புந்துருத்தேன்னு பாக்குறான். ஆசிரமத்துக்குள்ள போய் பாக்குறான், சகுந்தலை அங்க இருக்கா. அதை பார்த்துட்டு மானை பார்த்துட்டு அந்த மானுக்கிட்டு யாரு இது மாதிரி பண்ணாலும் சொல்லிட்டு அதுக்கு கட்டு போட்டு அதுக்கு மருந்து தடவிட்டு இருக்கா. அதுகிட்ட பேசிட்டு இருக்கா. இவளுக்கு தெரியும் இல்லையா, மான்கிட்ட பேசிட்டு இருக்கா. பார்த்த உடனே துஷ்யந்தனுக்கு ஆச்சரியமாயிடுது. ஓஹோ, இவளோட இதனாலதான் மான்கிட்ட பேசுறது பண்றது இது மாதிரி இருக்கிறதுனால தான் வர அவ்வளவு ரெண்டா இருக்கு பொழுதுன்னு தெரிஞ்சு விடுறான். மானை அனுப்பிடுறா. அவன் சொல்றா, இது மாதிரி நான் இந்த ரகு நாட்டு குரு நாட்டு அரசன்னா வேட்டையாட வந்திருக்கேன்றான். அவளோட அழகுல மயங்கிறான். கண்ணுமணியோட பார்த்துட்டு போலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு கண்ணுமணியோட பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணதா சொல்லி கொஞ்ச நாள் அங்கேயே தங்குறான். தங்கும்போது சகுந்தலையை சகுந்தலையும் அவங்ககிட்ட மயங்கிறா. அவளும் மயங்கிறா. அவளை இந்த கந்தர்வ கல்யாணம் பண்ணிக்கிறான். அங்கேயே கந்தர்வ கல்யாணம்ன்றது யாருக்கும் வெளியில இருக்கவங்க நிறைய பேர் பார்க்கறன்றதை பத்தி கவலை இல்லை. மோதிரம் மாத்திட்டு விடுறாங்க. மோதிரம் மாத்திட்டு குடும்ப வாழ்க்கையை தொடங்கிடுவாங்க. அவங்க அங்க கந்தர்வ கல்யாணம் பண்ணிட்டு அவளை அங்க வாழ்க்கை நடத்திட்டு இருக்கான். கண்வ முனிவர் வரார். வரும்போது கண்வ முனிவர்கிட்ட மெதுவா எடுத்து சொல்றா இவ அது மாதிரின்னு. கண்வ முனிவரும் சரி, ஒரு ராஜாவை கல்யாணம் பண்ணிருக்கா, சந்தோஷம். ராஜாவை கூட்டின்னு போன்றான். இல்ல, நான் ஊர்ல போயிட்டு தகுந்த சூழ்நிலை அந்த நிலைமை நாட்டோட நிலைமையை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இவளுக்கு தகுந்த வரவேற்பளிச்சு இவளை நான் கூட்டின்னு போறேன்ட்டு போயிடுறான். இந்த துஷ்யந்தனுக்கு 8 பொண்டாட்டி. ஏற்கனவே முதல்லயே 8 பொண்டாட்டி இருக்கான். 8 பொண்டாட்டி இருந்தா அவளுக்கு யாருக்கும் குழந்தை இல்லை. ஒரு துஷ்யந்தன் இங்க இவகிட்ட இருந்துட்டு போயிடறான் இல்லையா. இவகிட்ட இருந்துட்டு சொல்லிட்டு போறான், நான் கூட்டின்னு போறேன்ட்டு. அப்போ இவ கேப்பா, என்ன இது மாதிரி விட்டு போறீங்களேன்னு. அந்த கந்தர்வ பணம் கல்யாணம் பண்ணிக்கும்போது கையில ஒரு மோதிரம் போடுவான். அவனோட மோதிரம் மட்டும் இருக்கும். நீ எப்போ வந்தாலும் நான் அரசமைக்குள்ள நீ வரணும்னா இந்த புத்திர மோதிரத்தை காட்டினா எல்லாரும் வழி விட்டுருவாங்க. உனக்கு பிரச்சனையே கிடையாது, நீ தைரியமா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறான். போன உடனே இவ என்ன பண்றா, அவன் இருக்கா. கொஞ்ச நாள் பொறுத்து நான் சொல்லி அனுப்புறேன், ஆள் அனுப்புறேன் வரணும்னு போனான். துஷ்யந்தன் வரவே இல்லை. அவன் போனவன் அங்க அவங்க நாட்டு அந்த இதுலயே இருந்துடுறான். அங்க நாட்டுல உள்நாட்டு கலகம் நடக்குது. அந்த கலகத்தை அடக்கிறதுக்கு போனவன் இவளை கல்யாணம் பண்றதுன்றதே மறந்துடுவான். இதுக்கு நடுவுல இந்த கண்வமுனி ஆசிரமத்துல இவ இருக்கும்போது ஒரு நாள் துர்வாசர் வர்றாரு. அங்க துர்வாசர் வரும்போது இவ உட்காந்துருக்கா. இவ அந்த மோதிரத்தை பார்த்துட்டு துஷ்யந்தன் மனசுல நினைச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கா. உட்காந்துருக்கும் போது துர்வாசர் வரத கவனிக்கல. இவன் என்ன பண்ணா, பெண்ணை இங்க கண்வமுனி ஒரு வேடம் பார்க்கணும் இருக்காரா உள்ளன்னு கேட்கறா. இவளுக்கு காதுல வேலை அதெல்லாம். இவளுக்கு துஷ்யந்தன் வந்தது, அந்த அவங்க கூட இருந்தது, இதையே அந்த மோதிரத்தை பார்த்துட்டு கையில பார்த்துட்டு படுத்தவருங்க. துர்வாசருக்கு எப்பயுமே ரொம்ப கோபம் வரும். துர்வாசனம் அப்படிதான், மிகப்பெரிய ஞாயி, மிகப்பெரிய தவசி. இருந்தாலும் அவரோட கோபத்தினால என்ன பண்ணுவார், அந்த தவத்தோட பலனை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துருவார். விஸ்வாமித்திர அளவுக்கு இல்லைனாலும் அவருக்கு கிட்டத்தட்ட அந்த டைப் தான் வரும்.
அது பண்ணிடுற. இந்த மாதிரி பண்ண உடனே கோவம் வந்துடுது. கோவம் வந்தவுடனே கவுந்தலை பார்த்து, நீ இந்த மோகத்தை பார்த்து நீ ஏதோ ஒரு கனவுல இருக்க, நீ என்ன கனவுல இருக்கியோ அந்த கனவுக்கு என்ன மூல காரணமோ, யாரை நினைச்சு கனவுல இருக்கியோ அவன் உன்னை மறந்துடுவான்னு சொல்லிட்டு, அவன் ஒன்னும் மறந்துடுவான். இவருக்கு தெரியுது அவ கனவுல இருக்கும்போதே இது காதல் வாய்ப்பட்ட கனவு, இது வந்து சாதாரண கனவு இல்லை, இல்லாட்டா இது வந்துடும். அதுலதான் தன்னறியாத மயங்கி போய் அப்படியே கிடப்பா. அது மாதிரி யாரோ ஒருத்தனோட நினைவுல மயங்கி போயிருக்கா அப்படின்ற அந்த எண்ணம் வந்து இவரோட கோபத்துல, நீ அவன் வந்து உன்னை மறந்துடுவான்னு கொடுத்துற. நீ யாரை நினைச்சு மனசுல கனவு கண்டு இருக்கியோ அவன் ஒன்ன மறந்துடுவான் அப்படின்னு சாபம் கொடுத்துரு. அப்புறம் போய் எல்லாரும் கெஞ்சரா அவகிட்ட சொல்ற, அது மாதிரி அவ வந்து இதுல அவளோட இது கண்டிஷன்ஸ் இது மாதிரி இப்ப கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் பண்ணிட்டான், துஷ்யந்தன் போயிட்டாங்க. துஷ்யந்தன் போயிருக்கான், அவன் வரல, அவன் நாளாகி போச்சுன்னு கவலைப்பட்டிருக்கான். அந்த கவலையில உட்காந்துருக்கான். அவன் அந்த இடத்துல இருந்த துர்வாசனுக்கும் புரியுது, நம்ம வந்து இது பொண்ணு சின்ன பொண்ணு, அவ என்ன அவ புருஷன் நினைச்சு உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம ஒருவன் அவளுக்கு தெரியுமா, முன்னாடி சொன்னமா என்ன, திடீர்னு வந்துட்டு அவளுக்கு தெரியல, நம்ம கொஞ்சம் சாபம் கொடுத்தது தப்பு, நியாயம் இல்லை அப்படின்னு தெரியுது. அதனால என்ன பண்ற, சரிம்மா பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் கொடுத்த சாபத்தை வாங்க முடியாது, ஒண்ணு வேணா பண்ணலாம், அவன் கொடுத்த அடையாளம் எதையாவது நீ காமிச்சாப்பா அக்கா, நீ அவன் உனக்கு கொடுத்த அடையாளத்தை அவன் பார்க்கும்போது கொஞ்சம் ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு போயிடுறேன். அந்த சாபத்துக்கு விமோசனம் சொல்லிட்டு அவர் போயிடுறார். இவன் இருக்கா காட்டிலேயே இருக்கா, வரல, அவன் வரவே இல்லைன்னு இவளுக்கு பயங்கர கடுப்பாயிருது. பயங்கர கடுப்பாகி இப்போ கண்ணுமணிவர்கிட்ட கேட்குறான். அவன் என்ன சொல்றார், நீயே போய் பாரு, நீ போய் நேராவே நாட்டிலேயே போய் பாருன்ற. இவன் வர வரும்போது என்ன பண்றா, இந்த மாலினி ரிவரை கிராஸ் பண்ணி தான் வரணும். அந்த இந்த குரு நாட்டுக்கு வருதுன்னா இந்த உத்தராகண்ட்ல அந்த மாலினி ரிவரை கிராஸ் பண்ணி வரும்போது அந்த ஓடையில அந்த அந்த இது இல்லையா தண்ணி, அந்த ஆத்து தண்ணியில வந்து தன்னை மறந்து அப்படியே கையை அப்படி விளாவிட்டு இருக்கா பாருங்க. இவ கையில அவங்க போட்ட துஷ்யந்தன் போட்ட மோதிரம் வந்துடும். இந்த மோதிரம் தான் அவளுக்கு அடையாளம். ஸோ துர்வாச முனிவரோட சாபம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. சும்மா போட்டுருவான், அவ்வளவுதான். இவ போய் அவங்ககிட்ட கேட்பா, துஷ்யந்தனை பாப்பா. அந்த விஷயந்தனை பார்க்கும்போது துஷ்யந்தன் வந்து கேவலமா திட்டுவான். நீ மறந்து போயிடுது இவளை, ஏன்னா அந்த சாபம் இருக்கு இல்லையா, அதனால நீ யாரு, நீ வந்து எங்கிட்ட வந்து சொல்ற, நீ யாரோ காட்டுல வாழற ஒரு சாதாரண பெண்ணு, நீ வந்து எங்கிட்ட வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன்ற, நீ என் புருஷன்ற. இந்த மாதிரி ராஜாக்கள் மேல எல்லாம் இந்த மாதிரி பெண்கள் ஆசை எல்லாம் படக்கூடாது, பெண்களுக்கு வந்து தண்டனைகள்லாம் கொடுக்கக்கூடாதுன்றதுனால நான் பேசாம இருக்கேன், இல்லாட்டா உனக்கு தண்டனையே கொடுத்துருவேன். நீ யாரு, நான் எவ்வளவு பெரிய அரசன் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய எந்த நாட்டுக்கு அரசன், நான் இந்த 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 இதுவே எந்த இந்த நாட்டு அரசன்னா என்னை வந்து நீ வந்து குரு நாட்டு அரசன், நீ என்னை வந்து பண்ற, இங்க வந்து கேட்டுருக்க, மரியாதையா ஓடி போயிடு. திட்டுவான், பயங்கரமா அவமானப்படுத்துவான் ரொம்ப. நீ யாருக்கு பத்தியோ அந்த குழந்தை, அவளுக்கு வந்து அப்ப கர்ப்பமா இருப்பான், யாருக்கு பத்தியோ என்னெல்லாம் சொல்லுவான். விஷயம் தனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, யாருக்கோ கல்யாணம் பண்ணி யாருக்கோ உருவான குழந்தை எதில் கட்ட பாக்குறேன், என்ன சொல்ல பாக்குறேன் கண்டுபிடிச்சிட்டுவான் சபையில, அரச சபையில. அப்படியே இவ பூனி குறுகி அவமானப்பட்டு வந்துருவான். வந்துட்டு காட்டுல என்ன பண்ணுவா, மறுபடியும் கண்மணி ஒரு ஆசிரமத்துக்கும் போக மாட்டான். அங்கேயே போய் பக்கத்துல காட்டுல ஒரு இடத்துல, இவளுக்கு தான் காட்டு பக்கம் தான் உண்டாச்சு, மிருகங்கள்லாம் இவளுக்கு ஃப்ரெண்டு தானே, அங்கேயே ஒரு இது அமைச்சுட்டு, ஒரு குடியில் அமைச்சுட்டு, வயிற்றுல குழந்தை இருக்கு, இல்லைன்னா செத்து போகலாம், இந்த குழந்தைய என்ன பண்றது, இந்த குழந்தை இருக்கும்போது நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது, இந்த குழந்தைய ஒழுங்கா பெற்று எடுக்கணும் அப்படின்ட்டு போய் காட்டில் இருக்கா. காட்டில் இருக்கும்போது பிரசவம் ஆகுது, குழந்தை பிறக்கிறது. இந்த குழந்தைய வந்து மிருகங்களே அவளுக்கு பிரசவம் பார்க்கறது, இந்த குழந்தைய எல்லாம் வளர்க்குறது. இந்த குழந்தை நல்லா வளர்றான், பிரமாதமா வளர்றான். அவனுக்கு வந்து சர்வதமனான்னு பேர் வைக்கிறான். சர்வதமனான்னா எல்லாத்தையும் ஆளுபவர், தமனம்னா ஆளுகை, சர்வர்னா எல்லாத்தையும் ஆளக்கூடிய சக்தி படைத்தவன். அதுக்கேற்ற மாதிரி அவன் காட்டில் வளர்றான். மிருகங்கள்லாம் அவனுக்கு ஃப்ரெண்டா இருக்கு. எல்லாம் அடக்கி ஆடுறதே தகராறு பண்ற மிருகங்களே இது பண்ணுவான், வாயெல்லாம் பழத்துறான். சிங்கத்தை வாயை பழக்கிறவான், பழக்க முடியும் அவனால. சிங்கத்தை வாயை திறந்து வாயை இப்படி இழுத்து பிடிச்சிட்டு அதோட பற்களை எண்ணுவானான். அப்ப சிங்கத்தோட வாயை மூட முடியாத அளவுக்கு இழுத்து பிடிக்கிறதுக்கு அவங்ககிட்ட எவ்வளவு பெரிய சக்தி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சக்தி இவனுக்கு. பார்த்துட்டா அந்த அது மாதிரி குழந்தை ரொம்ப நல்லா வளர்க்குறான். வளர்க்கும்போது இவன் துஷ்யந்தன் அந்த ஆத்துல வரும்போது, அந்த மாலினி துஷ்யந்தனை சந்திக்கிறதுக்காக வரும்போது, மாலினி தாண்டி வரும்போது கையில அந்த மோதிரம் ஊந்துருது இல்லையா, அந்த மோதிரத்தை ஒரு மீன் முழுங்கிறது. மீன் முழுங்கி அது வளர்றது. மீன் வளர்ந்துட்டே இருக்கு அங்க இதுல ஆத்துல. ஒரு நாள் மீன் பிடிக்க போனவனோட இதுல மாட்டிடுறது, ஒரே மீன் மாட்டுறது, வேற எதுவும் மாட்டல, ஒரே மீன், பெரிய மீனா இது மாட்டிடுது. மாட்டின உடனே அதை பிடிச்சவங்க ரெண்டு பேர் பிடிச்ச உடனே என்ன பண்றான், சரி இதை என்ன பண்றது அப்படின்ன உடனே, சரி ஆளுக்கு பாதியா கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு மீனை ரெண்டா அறியிறான். அறியும் போது பார்த்தா இந்த மீன் முழுங்கின அந்த மோதிரம் வயிற்றுக்குள்ள இருக்கும். அதை எடுத்து பார்க்குறான், ராஜபுத்திரம் இருக்கும் அதுல.
உடனே பயந்துடுறாங்க மீனவங்க. ஐயோ இது மாதிரி இருக்க ராஜபுத்திர மோதிரம் எப்படி வந்து இதுல வந்து இந்த மீன் வைத்த வரதே, ஐயோ இது வேண்டாம் போகும்போது நம்ம கொண்டு போய் ராஜா கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுத்துன்னு வரோம். அதை எடுத்துட்டு வந்து ராஜா கிட்ட மீனவர்கள்ட்ட பேரும் கொண்டு ராஜா கிட்ட கொடுக்குறாரு. துஷ்யந்தன் கிட்ட கொண்டு கொடுக்குறான். துஷ்யந்தன் அதை வாங்கி பார்க்கறான். பார்த்த உடனே அவனுக்கு நினைவு வருது, அடாடா நம்ம காட்டுல போனப்ப அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண அவன் வந்து கேட்டதெல்லாம் உண்மைதான், எல்லா ஞாபகம் வந்துருச்சு. அந்த கண்ம முனிவர் ஆசிரமத்துக்கு போனது, அவள் காட்டுல இருந்த ஒரு மலைவாழ் பெண்ணா இருந்தது, அழகா இருந்தது, அவளை கல்யாணம் பண்ணிட்டது, அவளுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்துட்டு வந்து எல்லாமே இவனுக்கு நினைவு வந்துடுது. நினைவு வந்து தன்னோட தப்ப உணர்றான். உணர்ந்த உடனே அவளை தேடி ஊர் பூரா தண்டோட போடுறான். ஊர்ல அவ எங்க இருந்தாலும் அவர் வந்து பார்க்கலாம். ராஜா வந்து அவளை பார்க்கறது விஷயத்த சொல்ல, ராஜா அவளை பார்க்கறது விருப்பப்படுறான்னு ஊர் பூரா தண்டோட போடுறான். இவன் என்ன நினைச்சிருக்கான், அந்த ஊர்ல தான் இருப்பான்னு நினைச்சிருக்கான். ஆனா இவன் காட்டுக்கு போயிடுறான். மீதியே நாளைக்கு போவோம்.